வணக்கம் நண்பர்களே, என் வீடியோக்களும் பதிவுகளும் தம்பி ஜோதிடம் 20.blogspot என்னும் இணையதளத்தில் உள்ளது. அங்கு சென்று நான் இதுவரை பதிவு செய்த வீடியோக்களையும் இனி பதிவு செய்யும் வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்று இந்த வீடியோவில் இதுவரை தனித்தனியாக தந்த விளக்கங்களை ஒன்றாக சேர்த்து கொடுத்து பின் அடுத்த விளக்கங்களை இதில் பதிவிடுகிறேன். மொத்தம் 12 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுர், மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகள். கிரகங்கள் 9: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்ற 9 கிரகங்கள். ராசியில் அதன் தன்மைகள், அதாவது ஒவ்வொரு ராசியிலும் கிரகங்கள் அடையும் ஆட்சி, உச்சம், சமம், நட்பு தன்மைகள். அடுத்து 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள். 108 பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் எப்படி பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ராசியிலும் உள்ள நட்சத்திரங்களும் அதனுடைய பாதங்களும். 29 நட்சத்திரங்கள் மும்மூன்றாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு 3 நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரகம் அதிபதியாக அமைந்துள்ளது. இவ்விளக்கங்களை முந்தைய வீடியோவில் கொடுத்துள்ளேன். அதன் சாரங்களை இவ்வீடியோவில் கொடுத்துள்ளேன். இனி ஒவ்வொரு மனித உறுப்புக்கும் எந்தெந்த ராசி என்பதை பார்ப்போம். மொத்தம் 12 பாவங்கள். எது லக்னமாக விடுகிறதோ அதுதான் முதல் பாவம். முதல் பாவம் சிரசு, 2ஆம் பாவம் முகம், 3ஆம் பாவம் கழுத்து, 4ஆம் பாவம் மார்பு, 5ஆம் பாவம் மேல் வயிறு, 6ஆம் பாவம் அடிவயிறு, 7ஆம் பாவம் இடுப்பு, 8ஆம் பாவம் மர்மஸ்தானம், 9ஆம் பாவம் துடை, 10ஆம் பாவம் முழங்கால், 11ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் பாதம். இதுவரைக்கும் நாம் ராசிகள் 12ஐயும் கிரகங்கள் 9ஐயும் அதே போல் அந்த ராசிகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதியாக இருக்கின்றது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகையாக இருக்கின்றது, எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகள் எத்தனை பாதங்கள் இருக்கின்றது என்ற விவரங்களையும் மற்றும் திசையினுடைய விவரங்களையும், எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன திசைகள் வருகின்றது, அதாவது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன கிரகங்கள் அதிபதியாக இருக்கின்றது என்பதையும், மற்றும் சரராசிகள், ஸ்திர ராசிகள், உபயராசிகள், பஞ்சபூத ராசிகள், இத்துடன் இன்று மனிதனுடைய உறுப்புகள் எந்தெந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். இவைகளை முதலில் நீங்கள் மனதில் நன்றாக பதிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரிந்தால்தான் நாம் பலன் சொல்லும் பொழுது கரெக்டாக பலன் சொல்ல முடியும். சரியான பலன்களையும் சரியான தெளிவான முறைகளையும் சொல்ல முடியும். அதாவது தெளிவான முறையில் சொல்றதுக்கு இந்த அடிப்படைகள் நமக்கு மிகவும் முக்கியம். மற்ற சப்ஜெக்டுகளை அடுத்த வீடியோக்களில் சொல்லுகிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.